இது வரைக்கும் கடந்த 12 வருடம் நம்ம பிஜேபி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுத்தது மட்டும் 2.77 லட்சம் கோடிகள் தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுத்தது நிதியா. இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் 10 வருஷம் பார்க்கலாமா, 95,000 கோடி, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் ரயில்வே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஒரு வருஷமும் 879 கோடி. ஆனால் நம்ம இந்த வருஷம் 2026-27 போட்ட பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் 7,611 கோடிகள், கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா. அப்புறம் மதுரை வந்தார் மோடி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரம் முன்னாடி. அப்போ வந்து 4 புது ட்ரெயின் அம்ரித் பாரத் வந்து ஆரம்பிச்சு வச்சார். அப்போ வந்து ஒரு 8 ரயில்வே ஸ்டேஷனு அம்ரித் பாரத் திட்டம் மூலமாக புதுப்பிக்கிறதுக்கு பண்ணார். அம்ரித் பாரத் மூலமாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிச்சா எந்த அளவு வசதிகள் இருக்கும் பயணிகளுக்கு எல்லாருக்கும் இருக்குன்றது. நம்ம பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப இல்லை, பக்கத்துலேயே இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், புதுப்பிக்கப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன். இன்னும் கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி 69 ரயில்வே ஸ்டேஷன்ஸை புதுப்பிக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்புறம் வந்து நம்ம ஆட்சி காலம் வந்தப்புறம் தான் எல்லா நாடும் வந்து பயப்படுறான், மோடிஜி இந்தியானா பயப்படுறான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மீனவர்கள்லாம் வந்து ஈஸியாக பிடிச்சிருவான், ஸ்ரீலங்கா நிறைய கொண்டுருவானுங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 200 பேரை கொண்டிருக்கான். நம்ம ஆட்சி காலத்தில் சிங்கிள் டிஜிட் கூட இல்லை, சிங்கிள் மோடிங்கன்னு ஃபோன் பண்ணால் போதும், இல்லை கண்ணை காமிச்சாலே ஃபிஷர்மேனை விட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நம்ம அபிநந்தன் வந்து விங் கமாண்டர் ஃப்ளைட் ஓட்டுறாரு, தெரியாமல் போய் பாகிஸ்தான் சைடில் ஊந்துட்டாரு, அவங்க பிடிச்சிட்டாங்க. ஒரே ஃபோன் கால் தான். அபிநந்தன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அபிநந்தன் வந்து வரலைன்னா ஒரு கீரல் விழாம வரலைன்னா பாகிஸ்தான் இருக்காதுன்னு மிரட்டினாங்க. நம்ப மாட்டீங்க, 2 நாள் அபிநந்தனை கொண்டு வந்து விட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட். இப்போ பாகிஸ்தானை 2 நாளில் கொண்டு வந்து நம்ம வந்து விட்டோம்னா, இப்போ நேற்றுக்கு நடந்தது. நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த மாத கடைசியில் ஐபிஎல் வரப்போகுது, எல்லாருக்குமே தெரியும். டிவி 1.5 மாதம் வந்து கிட்டத்தட்ட ஐபிஎல் மேட்ச் ஓடும். இது மாதிரி இங்கிலாந்தில் ஒரு கிரிக்கெட் லீக் மேட்ச் இருக்குது. அந்த கிரிக்கெட் லீக் மேட்ச்சில் ஒரு பாகிஸ்தான் வீரர் அவர் வந்து விங் கமாண்டர் அபிநந்தனை கிண்டல் பண்ணி டீ சாப்பிட்டு பண்ணார். அவரை இந்த சன் குரூப் இருக்குது, அவங்களோட சன்ரைசர் ஹைதராபாத், அந்த ஊரில் வேற பேர், அவங்க எடுத்திருக்காங்க. நீ என்ன இந்தியாவுக்காக இருக்கியா பாகிஸ்தானுக்காக வேலை செய்யறியா? அதுவும் நம்ம எடப்பாடி ஆட்சி சொல்லணும்னா, அவர் வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகன் இது வரைக்கும் எந்த ஆட்சியாளருமே செய்யலை. தைப்பூசத்துக்கு நமக்கு வந்து அரசு விடுமுறையாக கொடுத்தாரு. ஆனால் பொன்முடி என்ன சொல்கிறார், இதே நம்ம சைவம் வைணவம் நம்ம உயிருக்கு மேலே மதிக்கிற நம்ம திருநீரை வந்து கிண்டல் பண்ணுறாரு, நாமத்தை கிண்டல் பண்ணுறாரு. ஆனால் நம்ம தைப்பூசத்துக்கு விடுமுறை தரோம். வாக்குறுதிகளை பற்றிலாம் அவர் பேசிட்டாரு நம்ம பிரேல்ஜி. அதில் 1-2 மட்டும் சொல்லிலாம் இருக்கேன். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு வந்தாங்க. தமிழ்நாடு வந்து நல்ல குறையான வளங்கள், கல்வி வளம் இருக்குது, செல்வ வளம் இருக்குது, இயற்கை வளம் இருக்குது. நம்ம வந்து நாமே வளர்ந்த நாடு தமிழ்நாடு. நம்ம எல்லாரோட உழைப்புனாலும் தமிழ்நாடு வளர்ந்த நாடு. அது எப்பயுமே பணக்கார மாநிலம். ஆனால் திமுககாரன் வந்தால் என்ன சொல்லுவான், நான் வந்து தமிழ்நாட்டில் லட்சாதிபதி ஆகிக்கணும். நம்ம எல்லாரும் பார்க்கும்போது ஆச்சரியமாக போட்டு லட்சாதிபதி ஆகிட்டாங்க, பெரிய பணக்காரங்க. ஆனால் நீங்கள் நோண்டி பார்த்தா தெரியும், இதுக்கு மேலே தமிழ்நாடு கோடீஸ்வரனாக இருக்கும். ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிற மாநிலத்தில் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி லட்சாதிபதி ஆகிட்டு பெரிய சொல்லலாம். உள்ள நோண்டா தான் தெரியும், நீ வந்து நாட்டை வந்து கெடுத்து வச்சிருக்க. அப்புறம் ஊழல் நிறைய சொல்லிட்டு போனாங்க. ஒரு 6,000 கோடி ஊழல். டிஆர் பாலு அண்ணாமலை பொறுப்பு விசாரணை மாட்டிக்கிட்டு அந்த ஊழல். 2 கப்பல் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டாரு. அறப்போர் 400 கோடி ரூபாய் டெண்டர்ல. இது இப்போ நடந்தது எல்லாமே. நான் வந்து 1 மாதத்துல வந்து வழக்குகளை சொல்ல வரேன். இன்னும் போல இருக்கு. இவங்க பண்ண ஊழலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக தான் இருக்குது. இதை வந்து சொல்லணும்னா, இவங்க வந்து சுட்டு நமக்கு தெரிஞ்சது வந்து சுண்ட காலம் தான். இவங்க சுட்ட அளவு இருக்கு, அது சுனாமி அளவு. சுனாமி தெரியும், வந்து சுட்டு வந்து போயிடுச்சுன்னா நமக்கு எதுவுமே நிற்காது, நம்ம அனுபவிச்சுக்கிறோம். 2004 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார் இலவசம் சொல்லி 5,000 ரூபா கொடுக்குறான், அவனுக்கு ஓட்டு போட்டுலாமான்னு. அவன் வந்து என் மக்கள்லாம் வந்து புத்திசாலி ஆகிட்டாங்க. பேருக்கு சொன்னார், இலவசம் கொடுத்துட்டு எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, இலவசம் கொடுப்போம், நீங்கள் வந்து அதை நம்பி ஏமாற மாட்டீர்கள். என்ன பண்ணுவோம்னா, நம்ம படத்துலையும் பார்த்துட்டோம், நிஜத்துலையும் நடந்தது. 10 ரூபாய் கீழே போடுவோம், நம்ம எடுக்கிறதுக்காக புரிவோம். என்ன பண்ணுவோம், பின்னாடி 10 கொடுத்து போயிடுவோம். எல்லா வேலையும் ஏற்றிட்டு உங்ககிட்ட பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், நியாயமாக இருக்கிறத கூட 10 விடுவோம். ஆனால் இவன் பேண்டையே தூக்கிடுவான். உங்கள் பேண்டை காப்பாற்றிக்கிங்க, ரைட்டா? பர்ஸ் இல்லை, பேண்டையே காப்பாற்றிக்கோ. நீங்கள் உங்களை நம்பி போனீங்கன்னா அப்புறம் சட்டை ஒழுங்கு
சட்டம் ஒழுங்கை பற்றி என்னத்த சொல்றது, டெய்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. எல்லா அதாவது குழந்தைங்கலேருந்து வயசான வரைக்கும் எல்லாரும் இல்லாமல் கற்பிச்சிருக்காங்க. டெய்லி சொல்லலாம் சட்டம் இதுக்குன்னு சொல்லி நம்ம உள்துறை செயலாளர் 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மீட்டிங் வச்சார். சட்டம் ஒழுங்கு வந்து மக்கள் கவலைப்படுறாங்கல்ல, அவர் சொல்றாரு. அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, ஆனால் அவருக்கு தெரியல அண்ணாமலைஜி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு. அவர் சட்டம் ஒழுங்கு அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா NCPR டேட்டா. NCPRனா நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட்ல தேசிய அளவில் ஒவ்வொரு மாநிலம் வந்து எவ்வளோ வந்து இந்த மாதிரி குற்றங்கள் வந்து கொடுக்கும். அண்ணாமலை இருக்காது. இந்த உள்துறை செயலாளர் வந்து ஒரு நம்பர் சொன்னார். அது ஏன்னா பெரிய நம்பரை படிக்கிறேன். உள்துறை செயலாளர் நம்பர் என்ன சொன்னார்னா 2 நாளைக்கு முன்னாடி நேற்று முட்டை வச்சுக்கோ 1597 மர்டர் கேசஸ் கொலை வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னாரு. ஆனால் இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த டேட்டாவில் 1686 இருக்கு. ஏன்னா எத்தனை பேர் நம்ம போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டா இருக்கு அந்த அந்த விஷயத்தை போய் நோண்டி பார்க்க பண்ண மாட்டோம். நம்ம டிவி பார்ப்போம். டிவியில் வந்து ஒரு நம்பர் சொல்றாரு, ஓகே இதெல்லாம் நினச்சிட்டு வரோம் நோட மாட்டோம். ஆனால் அவருக்கு தெரியல. அண்ணாமலைஜி வந்து கரெக்டாக பிடிச்சி நீ வந்து ஏற்கனவே 2001 நம்பரே தப்பாக கொடுத்துருக்க, நீ கொடுத்த நம்பரை தாண்டி நீ பேட்டியிலே போய் கொடுக்குற. அப்போ 24-25 ஒன்றும் டேட்டா கொடுக்கல. அதில் எவ்வளோ மழைப்ப. ஆனால் உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒன்ஸ் அ போலீஸ் இஸ் ஆல்வேஸ் அ போலீஸ். அவர் வந்து போலீஸ் சட்டையை தான் கட்டிருக்காரு. ஆனால் அவர் ரத்தம் அவர் உடம்புல இருக்க போலீஸ் சட்டம் மூணு இருக்கு. அவர் உடம்புல அவர் மூளை போலீஸ் மூளை இருக்கு. அதனால நீ அவர் ஏமாற்றி எந்த டேட்டாவும் கொடுக்க முடியாது. பிடிச்சி சொல்லிட்டாரு எவ்வளோ தப்பு பண்ணாங்கன்னு. இந்த அளவு சட்ட ஒழுங்கு பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது சட்ட ஒழுங்கு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம திருக்குறள் சொல்றாரு, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லான்னு கெடுங்க. அதாவது ஒரு மன்னனுக்கு அறிவுரை சொல்ல யாராவது கேட்டுக்கணும். அதை கேட்க சொல்றதுக்கு ஆள் இல்லை. மன்னன் கேட்கல நான் அவனை யாரும் கெடுக்கணும், அவனே தானா கெட்டு போயிடுவான். இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த டேட்டா எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம மீடியா இருக்காங்க, இந்த மீடியா வந்து எதுவுமே இவங்களோட சட்டம் ஒழுங்கு நம்பாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டமணி படத்தில் ஒரு காமெடி வரும். அது எவ்வளோ பேர் ஞாபகம் தெரியல. அதில் வந்து அழகு மணி இருக்கும். கவுண்டமணிகிட்ட செந்தில் என்ன பண்ணாரு, சீரை போட்ட காமிச்சு இதுதான் பொண்ணு இதான் பொண்ணு சொல்லி ஏமாத்திட்டாரு. கடைசி கூட்டிட்டு போய் வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. அது மாதிரி இந்த மீடியா இருக்கு இல்லையா, திமுக சீரை மாதிரி காமிட்டு நம்ம எல்லாரும் கூட்டிட்டு போகுது. நீங்க பூத்துல போய் தாலி கட்டி போட்டா தெரியும், இல்ல தாலி கட்டப்படனா தெரியும். இது சீரை இல்லடா, ஏதோ ஒரு மூதேவி ஒரு தலையில கட்டி வைக்கிறாரு. அந்த அளவுக்கு ஏமாத்தாலும் அந்த படத்தை காமெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லாபம் இருக்கும் இவங்க பண்றது. அப்புறம் இவங்க கூட்டணி பற்றி சொல்லணும். நம்ம கூட்டணி முரண்பாடுனாங்க, நம்ம எல்லாம் ஒத்துழைக்கிறோம். இந்த கூட்டணி முரண்பாடு மொத்தம் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 3 மாதம் முக்கி நிற்கிறாங்க. ஏன்னா 3 சீட்டு 3 மாதம் முக்கி நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா கிடச்சிட்டு ஒரு எம்பி சீட் உங்களுக்கு கிடைச்சிது 3 மாதம் முக்கினீங்க. அதில் சந்தானம் வந்து அரண்மனைப்புறத்தில் சொல்லுவார். அவர் லொல்லுசபா சாமியார் போகும்போது அரண்மனை படத்தில் சமையல் பண்ணுற ஆள் மாதிரி நடிக்க போவாங்க. அப்போ என்ன பண்ணாரு இவர் ரொம்ப சீரியஸாக என்ன சமையல் பண்ணி கேட்டோம்னா சந்தானம் கிட்டலாம் சொல்லுவாரு, ஏன்னா சமையல்காரெல்லாம் நடிக்கிறதெல்லாம் சொன்னேன், உண்மையாக சமையல்காரெல்லாம் மாற்றி. அது மாதிரி செல்வப்பிரச்சனை கூட்டணியில் போகிறேன் உண்மையான உடன்பிறப்பாக மாறிட்டார் திமுகவில் அவர். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இருக்கிற முரண்பாடு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க பார்த்தீங்கன்னா கேரளா நம்ம கன்னியாகுமரி பார்டர் இதை வச்சுக்கலாம். இந்த காலை பித்தி வச்சா கேரளா, பின்னாடி வச்சுனா தமிழ்நாடு. இதை வந்து இவங்க அந்நியன் வேஷம் போடுவாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டும். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா உடனே ரெமோ ஆயிடுவாங்க, தாய் நாண்டி அவாரி விடுவானுங்க. உடனே அந்த பக்கம் கேரளா பக்கம் போயிட்டேன்னா உடனே அந்நியன் ஆயிட்டாங்க. நான் சொல்றது தெரியுமான்னு யாரெல்லாம் ஏமாத்திக்கிறீங்க. ஒரு அடியில் மாறி மாறி கர்நாடகா கூட்டணி இது ஒன்று. அப்புறம் பாருங்க தேமுதிக விஜயகாந்த் தேசிய டீம் ஜெயலலிதையும் காப்பாற்றினவர் ஒரு எம்பி சீட்டு நம்ம அவர் கண்டித்து கொடுக்கணும். உண்மையான விஜயகாந்த் கண்டிப்பாக அந்த கூட்டணி ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க எப்பவுமே தேசியம் தெய்வீகம் பிஜேபி மோடி ஆதரித்தாரு. உண்மையான தேமுதிக சொன்னார்கள் நமக்கு தான் வாக்களிப்பாங்க. அதுக்கப்புறம் கூட்டணியில் உன்னத இருக்காரு வைகோ. திமுக சண்டை போட்டு வெளில போனாரு. கடைசியில் என்ன திமுக நம்ம சந்தானம் ஞாபகம் இதுக்கு 10 மூட்டை உடம்பே இருந்துருக்கலாமா? எது கஷ்டப்பட்டு வெளில பண்ணவே 10 மூட்டை உடம்பு கொண்டு வரணும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் கமல், ஆனால் அவர் கமல் நல்லதுங்க. மற்றதுக்கு நான் மற்ற படம் டைலாக் தான் சொல்லுவோம். இந்த மாதிரி கூட்டணிக்கு கமலுக்கு அவர் படத்தில் அவரே டைலாக் ஆயிடுச்சார், நான் கஷ்டப்பட்டு போகலாம். கமல் பார்த்தீங்கன்னா ரிமோட்டெல்லாம் போட்டு வச்சோன்னா எல்லாரும் அவர் கட்சியில் ஆரம்பமாக சேர்ந்தாங்க. ஏதோ ஒரு மாறுதல் கொடுக்க போகிறார், ரிமோட்டெல்லாம் உடைச்சாரு. ஆனால்
அவர் படத்தில் இந்த மாதிரி வரும், அவரை நம்பி வந்தவங்க அவரை பற்றி இந்த டயலாக் சொல்லலான்னு அவரே வந்து இந்தியன் படம் பார்த்தீங்களா தெரியல, அது எழுதிப்பார். அவர் என்ன பண்ணார், இந்தியன் படத்தில் முதல்ல சண்டை போடுவார், அதுக்கப்புறம் அவர் காலில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்போ வந்து கவுண்டமணி சொல்லுவார், இங்கே சந்துன்னு ஒரு மானஸ்தர் இருந்தார் அங்கேன்னு. அந்த கேள்வி வந்து அவங்க கட்சி அவரை நம்பி வந்து கேட்குறாங்க, ஏன்பா கமல்னு ஒரு மானஸ்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணார், ரிமோட்டெல்லாம் போட்டு உடைச்சாருன்னு. அந்த மாதிரி அந்த கூட்டணி போயிட்டுருக்கு.